தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். போடிநாயக்கனூர் தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் மனு தாக்கல் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தானாக அதிமுகவிலிருந்து வெளியேறவில்லை என்றார். இபிஎஸ் பொதுச் செயலாளராக வந்ததிலிருந்து தோல்வியை தான் சந்தித்து வருகிறார் என்றும் இந்த தேர்தலில் அவருக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் ஓபிஎஸ் ஆவேசமாக பேசினார். அதாவது அதிமுகவில் இருந்து நீங்க போனீங்களா சார்? அதை சுட்டி காட்டி நான் எங்க போனேன்? அவங்க தான் விரட்டாங்க. அந்த உதயகுமார் அவர் அப்படியே சார் சொல்லிடுறாங்க. தண்ணி பாரில் கொண்டு எரிஞ்சு வெளியேற்றினது யாரு? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. 50 ஆண்டு கால அரசியல் வாழ்வு, 25 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர், 5 ஆண்டு கால நகர்மன்ற தலைவர், இப்படி பல பதவிகள் நான் பொறுப்பேற்றிருக்கேன். பொறுப்பேற்ற பதவிக்கு ஏற்ற பணியை, கடமையை நான் செய்திருக்கிறேன் என்பதை மனநிறைவோடு இருக்கிறேன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.